ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிச்சா வீடு. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி சண்டே குக்கிங் ரொட்டீன் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்றத உங்களுக்கு ஒரு ரொட்டீனாக காட்டுறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, காலையில் எந்திரிக்கவும் நான் இப்போ டீ போட்டுக்கிறேன். என் பசங்களுக்கு, எனக்கு, என் ஹஸ்பண்டுக்கு எல்லாருக்கும் டீ போட்டுக்கிறேன். டீ போட்டு எடுத்து வச்சுட்டு எல்லாருக்கும், என் பசங்களுக்கு, என் ஹஸ்பண்டுக்கு எல்லாருக்கும் எடுத்து கொடுத்துக்கலாம். எடுத்து கொடுத்துட்டு அடுத்து நானும் டீ சாப்பிட்டேன். பாருங்கள், எங்களுடைய வீட்டை சுற்றி உள்ள இயற்கை எல்லாமே ரசிச்சுட்டு அப்படியே ஜன்னல் வழியாக பார்த்துட்டு அப்படியே டீ சாப்பிட்றது ஒரு நல்ல சுகமாக இருக்கும். எப்போயுமே நான் அப்படி தான் பண்ணுவேன். காலையில் எந்திரிக்கவும் அந்த இடத்துல நின்று டீ சாப்பிட்டோம் அப்படின்னா அது ஒரு ரிலாக்ஸாக இருக்கும், காலையில் எந்திரிச்சு டீ சாப்பிட்றதுக்கு. அடுத்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்ருக்கையில என் பையன் பூரியும் குருமாவும் கேட்டேன். சரி, குருமா செய்யலாம், சரி நம்ம பூரியும் கிழங்கும் செய்யலாம் அப்படின்னு நான் பிளான் பண்ணினேன். ஆனால் என் பையன் குருமா தான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டேன். சரி அப்படின்னு சொல்லிவிட்டு நான் பூரி மாவு பிசைஞ்சு வச்சுட்டு உருளைக்கிழங்கு எடுத்து வேக வச்சுக்கிட்டேன். ஒரு உருளைக்கிழங்கு எடுத்து வேக வச்சுக்கிட்டேன். அந்த குருமா பண்ணுறதுக்கு நான் எப்பவுமே சிம்பிளாக இப்படி தான் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு கொஞ்சோண்டு ஒரு அரை பத்து தேங்காய் எடுத்துகிட்டு கொஞ்சோண்டு ஒரு ஸ்பூன் பொட்டுக்கடலை, அரை ஸ்பூன் சோம்பு, கொஞ்சோண்டு பட்டை, இதுதான் போட்டு மசாலா தாளித்து விட்டுட்டு அடுத்து எண்ணெயை ஊற்றி சட்டியை காய வச்சுட்டு நம்ம பட்டை வகை மசாலாலாம் எல்லாம் போட்டு நல்லா எல்லாம் தாளிச்சிட்டு அடுத்து வெங்காயம், கருவேப்பிலை, தக்காளி போட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுட்டு அடுத்து நம்ம உருளைக்கிழங்கு வேக வச்சுருக்கோம்ல அதையும் போட்டுக்கணும். ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கணும். வதக்கி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை எடுத்து நம்ம போட்டு நம்ம அந்த ஒரு உருளைக்கிழங்கு வேக வச்சுருந்தேன்ல அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் போட்டு லைட்டாக தண்ணி ஊற்றி நம்ம கொதிக்க விட்டோம் அப்படின்னா குருமா அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும், வாசமாகவும் இருக்கும். கொஞ்சோண்டு மிளகாத்தூள் அதில் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிக்கிட்டு நம்ம இது பண்ணோம் அப்படின்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து பூரி நான் மாவு பிசைஞ்சு நல்லா தேய்ச்சி வச்சுட்டு பூரி அடுத்து எண்ணெயை காய வச்சுட்டு பூரி நான் போட்டு எடுத்தேன். இப்போ பாருங்கள், குருமா ரெடி ஆகிருச்சு. எப்பயுமே ஒரே மாதிரி நம்ம பூரிக்கு கிழங்கே செஞ்சிட்ருக்காமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஒரு குருமா மாதிரி நான் செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா பசங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அடுத்து நான் என் பசங்களுக்கு நான் பூரியும் கிழங்கும் செஞ்சு கொடுத்தேன். அவங்களும் நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க. இந்த குருமா நல்லா டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்களும் சொன்னாங்க. நல்லா எல்லாருமே என் பசங்க, ஹஸ்பண்டு எல்லாமே நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க. அடுத்து நாங்கள் சாப்பிட்டதோட பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சதோடு அடுத்து வெளியில் மார்க்கெட்டுக்கு நான்வெஜ் ஏதாவது எடுக்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். சரி, நானும் என் ஹஸ்பண்டும் கார் எடுத்துகிட்டு நாங்கள் கிளம்புனோம். கிளம்பி போயிட்டே இருக்கையில் என்ன வாங்கலாம், என்னென்னைக்கு சமைக்கலாம் அப்படின்னு யோசிக்கையில் தான் சரி மட்டன் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி யோசித்தோம். இங்கே மட்டன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. சரின்னு இங்கே மட்டன் வாங்கிட்டு வந்தோம். இங்கே மட்டன் ஒரு பவுண்டு 60 ரூபா. நாங்கள் 2 பவுண்டு வாங்கினோம் 120 ரூபாய்க்கு. ஒரு பவுண்டு அப்படின்னா அது மேக்ஸிமம் 1 கிலோ இருக்கும். 2 பவுண்டு அப்படின்றது 2 கிலோ இருக்கும். அந்த மட்டன் வாங்கிட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு மட்டனை. அதை வாங்கிட்டு குக்கரில் நம்ம எப்பயும் போல் உப்பு, மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றி குக்கரில் நான் வேக வச்சுக்கிட்டேன். ஒரு 4 விசில் வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். இந்த மட்டன் கிரேவி இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி நான் யோசித்தேன். எப்போதும் போல் பண்ணாமல் ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மசாலா ஒரு 10-15 சின்ன வெங்காயம், ஒரு 7 பூண்டு, கொஞ்சோண்டு ஒரு 10 காஞ்ச மிளகா, ஒரு அரை ஸ்பூன் சோம்பு, அரை ஸ்பூன் சீரகம், அரை ஸ்பூன் மிளகு, இஞ்சி கொஞ்சோண்டு போட்டுக்கணும் அதுக்கு தேவையான அளவு. இதுதான் இதுக்கான மசாலா. அந்த மட்டன் கிரேவிக்கு இதுதான் மசாலா. நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கணும். அடுத்து ஒரு அரை வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு தக்காளி ஒரே ஒரு தக்காளி மட்டும் அந்த மட்டன் கிரேவிக்கு போட்டுக்கிட்டேன். இந்த மாதிரி மட்டன் கிரேவி நீங்களும் செஞ்சு பாருங்கள். சிம்பிளாக செஞ்சிடலாம், ஈஸியாகவும் செஞ்சிடலாம். சும்மானு செய்கிறது அப்படின்றது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். எப்பயும் போல் நம்ம சட்டியில் எண்ணெயை காய வச்சுக்கிட்டு பட்டை, சோம்பு எல்லாமே போட்டு தாளிச்சுக்கிட்டு தக்காளி, கொஞ்சோண்டு வெங்காயம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம், கருவேப்பிலை அதையும் போட்டு நல்லா தாளிச்சுக்கிட்டு நம்ம அதை வேக வச்ச மட்டனை எடுத்து நம்ம அப்படியே ஊற்றிடணும். ஊற்றிட்டு நம்ம அரைச்சி வச்ச மசாலாவையும் அதை நம்ம அப்படியே அதில் போட்டுட்டோம் அப்படின்னா அவ்வளோதான். இதுக்கு தேவையான மசாலா. வேறு எந்த பொருளுமே இதுக்கு சேர்க்க தேவையில்லை. இதிலையே அந்த தண்ணி வத்துற அளவுக்கு சுருள நம்ம கிண்டிட்டோம் அப்படின்னா மட்டன் கிரேவி அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இது சும்மானு ஒரு சிம்பிளாக செய்கிற மட்டன் சுக்கா. அது மட்டன் வறுவல்னு சொல்லலாம், மட்டன் சுக்கான்னு
சொல்லணும், அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாமே பச்சையாக அரைச்சிட்டு அப்படியே வந்து தாளித்து விட்றதான். அப்புறம் ரசம் வந்து நான் வந்து ரசம் வந்து எப்பயுமே இப்படி தான் வைப்பேன். ஒரு தக்காளியை வந்து அரைச்சிக்கிட்டு கொஞ்சோண்டு ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை கரைச்சி ஊற்றி அதிலேயே வந்து ஊற்றிக்கிடுவேன். கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், கொஞ்சோண்டு வந்து மல்லித்தலை அதையும் போட்டு நான் கரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டு ரசம் தாளிக்கிறதுக்கு எண்ணெயை ஊற்றி கொஞ்சோண்டு பெருங்காய கட்டி தான் நான் எப்பயுமே வந்து போடுவேன். கடுகு, கொஞ்சோண்டு மிளகு, சீரகம், வெள்ளைப்பூடு 3 மிக்சியில் லைட்டாக அரைச்சி வச்சுக்கிட்டு ஒரு காஞ்ச மிளகா, கருவேப்பிலை அதையும் போட்டு நல்லா தாளிச்சிட்டு நம்ம கரைச்சி வச்ச ரசத்தை எடுத்து ஊற்றிட்டோம் அப்படின்னா நல்லா ரசம் பொங்கி வரையில் இறக்கி வச்சுட்டோம் அப்படின்னா ரசம் வந்து ரெடி ஆயிரும். அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து இறக்கி வச்சுட்டோம் அப்படின்னா ரசம் ரெடி ஆயிரும். நான் எப்போவுமே இப்படி தான் ரசம் செய்வேன். அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரசம் வந்து. நல்லா தக்காளியை வந்து நம்ம அரைச்சிட்டு போடுறனால அந்த ரசம் வந்து அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், நீங்களும் இதே மாதிரி வந்து செஞ்சு பாருங்கள். சிம்பிளாக வந்து செஞ்சிடலாம். ரசம் செய்கிறது வந்து ஒரு பெரிய கஷ்டமே இல்லை. ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷத்தில் வந்து இந்த ரசம் வந்து செஞ்சிடலாம். அதுக்கடுத்து வந்து நான் சாதம் வந்து நாளைக்கு காலையில் திங்கக்கிழமை காலையிலக்கு வந்து இட்லிக்கு ஊற வைக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் ஊற வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ இதுக்கு வந்து மட்டன் பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே எவ்வளவு நல்லா இருக்குன்னு பாருங்கள். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு அந்த மட்டன் ஃபுல்லாகவே நல்லா வெந்து அந்த மசாலா எல்லாமே மட்டனில் வந்து இதாகிருக்கும். பார்க்கவே எவ்வளவு நல்லா இருக்குன்னு பாருங்கள். எல்லாமே பச்சையாக நம்ம அரைச்சி ஊற்றி அப்படியே நம்ம வச்சது தான். நல்லாயிருக்கும் இந்த மட்டன். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். அடுத்து வந்து நான் வந்து இட்லிக்கு ஊற வச்சேன்ல, அதை வந்து எடுத்து நான் அரைச்சி வச்சுக்கிட்டேன். இன்றைக்கி வந்து என்னுடைய ரொட்டீன் வந்து இப்படி தான் இன்றைக்கி வந்து போணுச்சு. சண்டே வந்து நீங்களும் செஞ்சு பாருங்கள். இட்லிக்கு மாவு அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ ஒரு கப்பு இட்லி அரிசி, அதிலே வந்து 1/2 கப்பு உளுந்து, இதுதான் வந்து என்னுடைய அளவு. நான் எப்போவுமே போட்டுக்கிடுவேன். இப்படி தான் நான் இட்லி மாவு அரைச்சி வச்சேன். இன்றைக்கி சண்டே ரொட்டீன் வந்து எனக்கு இப்படி தான் வந்து போணுச்சு. என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.